நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம். கடந்த வாரத்தில் அதே பகுதியை மறுபடியும் நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வருவோம். வெளிப்படுத்தல் 2 9 10 8 9 10 வசனங்களை வாசிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நம்ம கடந்த வாரத்தில் தியானம் செய்த பகுதி தான். மறுபடியும் இதே வசனங்களிலிருந்து இன்னும் ஆழமான சத்தியங்களை, மறைபொருள்களை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் இந்த விசேஷத்திலே, வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களிலே சிமிர்னா என்று சொல்லப்படுகிற ஒரு சபைக்கு கர்த்தருடைய தூதனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். 20ஆம் வசனத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று வாசிக்கிறோம். ஒரு தூதை கர்த்தர் சபைக்கு அனுப்புகிறார். இது கடைசி காலம், தேவனுடைய வருகையின் அடையாளங்களை கண்டு கொண்டிருக்கிறதான நேரம். கடைசி காலத்திலே தம்முடைய சபையோடு தேவன் ஒவ்வொரு சபையில் இருக்கிற குறைவுகளை அதை மாற்றி அதை நிறைவுள்ளதாக மகிமையில் எடுத்துக்கொள்வதற்கு அந்த சபைகளுக்கு தூதை அனுப்புகிறார். இந்த காலவேளை தேவன் இந்த தூதின் மூலமாக நம்மோடு வார்த்தையினாலே இடைப்பட்ட பேச விரும்புகிறார். இந்த தூதினுடைய தலைப்பு உண்மையாக இருங்கள், அல்லது பி ஃபெய்த்ஃபுல் இன் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 8 9 10 வசனங்களிலே சிமிர்னா என்று சொல்லப்படுகிற ஒரு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தும் உண்மையாக இரு, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த உண்மையாக இருக்கிற கூட்டத்திற்கு தான் தேவன் மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு விசை கூட நம்முடைய நினைவில் கத்தர் கொண்டு வருகிறார். கடந்த வாரத்தில் நாம் இதில் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதே காரியங்களை மறுபடியும் தியானம் பண்ணி இன்னும் ஆழமான அதனுடைய ரகசியங்களை நாம் தியானம் செய்யலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் மட்டும் நீங்கள் நினைக்கிற போல் அது எளிதாக புரிகிறதான ஒரு பகுதி அல்ல. அது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் நிறைந்தது. நாம் அதை தியானிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை சரியான விதத்தில் தியானித்தால் அது நமக்கு விளங்கும். இல்லாவிட்டால் அந்த வசனம் நம்ம என்ன தான் அது தியானம் பண்ணினாலும் அதனுடைய ஆழங்கள், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாமல் போய்விடும். சிமிர்னா என்றால் வெள்ளை போவலம் என்ற அர்த்தம். வெள்ளை போவலம் என்பது விலையேறப்பெற்றதான ஒரு பொருள். இந்த சபை கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதான ஒரு சபை. தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லோரும் விலையேறப்பெற்றவர்கள். மனிதருடைய பார்வையிலே நாம் விலையேறப்பெற்றவர்களாக இல்லாமல் போனாலும், மனிதருடைய பார்வையிலே நாம் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு அற்பமான ஜனங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய சபைக்குள்ளே கர்த்தர் அழைத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவர்கள். இனி என்னுடைய பார்வையிலே அருமையான படியால் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையான விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே இந்த ஜனத்தின் மத்தியிலே நாம் அற்பரும் நீசர்களும் ஒன்றுமில்லாத குப்பையை போல் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் விலையேறப்பெற்றவர்கள். ஆனால் இந்த விலையேறப்பெற்ற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிற ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், விலையேறப்பெற்ற சபை தான், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற சபை தான். ஆனால் கர்த்தர் அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. உங்களில் சோதிக்கப்படுகிறதுக்கு பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்து உண்மையாயிரு. முதலாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மரண பரியந்தம் தேவனுக்குள்ளே உபத்திரவங்கள், பாடுகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு வருகிற நெருக்கங்களிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே விலையேறப்பெற்ற அழைப்புக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே முடிவு பரியந்தம் உண்மையாக இருக்கிறார்கள். என் ஆஃபீஸில் ஒரு முறை நடந்தவங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த கொரோனானால் பாதிக்கப்படும் போது என் ஆஃபீஸில் ஒரு சகோதரர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. ஒரு வேலைன்னா ஒரு டார்கெட் இருக்கும், இவ்வளவு இந்த மாதத்துக்குள்ளே விட்டு இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொரோனாவில் போய் நம்ம ஏன் சாகணும், இந்த உபத்திரவத்தை நம்மளால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி
1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, நான் ஆர்டர் எடுத்துட்டேன், நான் என்கிட்ட பணம் இருக்குது, கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 3.5 லட்ச ரூபா பணத்துக்கு 15,000 ரூபாய் வாங்கியிருக்கிறோம் அட்வான்ஸ்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணவே இல்லை. இந்த 3 மாதம் 6 மாத காலத்தில் இவங்களுடைய வாழ்க்கையை விசாரித்து பார்த்தா தெரியுது, அவங்க 2 பேரும் அந்த பொருளை விற்பதற்கு முடியாமல் இவங்களே அந்த பொருளை வச்சுட்டு பொய்யா ஃபேக்காக ஒரு ஆளை போட்டு 15,000 ரூபாய் இவங்களே பணத்தை கொடுத்து, ஏன்னா மாத சம்பளம் 1 லட்ச ரூபாயில், அதனால் 15 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா உக்காந்துட்டு சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதே போல தான் உபத்திரப்பட முடியாமல், தேவனுக்காக பாட முடியாமல் உட்கார்ந்த இடத்துல ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஜனத்துடைய முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? இப்படி ஏமாத்தின அந்த கூட்டம் 2 பேருடைய வேலையும் போச்சு, இருந்த வாழ்க்கையும் போச்சு. இதுக்கப்புறம் வேலை இல்லாத நிலைமைக்கு போய் அவங்க மேலே ஒரு கருப்பு முத்திரையும் குத்தப்பட்டு உட்கார்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே, பாடுகளிலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நிற்க முடியாமல் போவதினாலே விலையேறப்பெற்ற அனுபவங்களை இழந்து போய் அவர்கள் விழுந்து போகிறார்கள். நமக்குள்ள அநேக விலையேறப்பட்ட சுபாவங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம், வார்த்தை, வல்லமை, கிருபைகள், மகிமையானவர்களை கொடுத்திருக்கிறார். இந்த விலையேறப்பெற்ற வல்லமையை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த விலையேறப்பெற்ற வல்லமையை இன்னும் மெருகேற்றுவதற்கு இதுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் தேவை. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, பொண்ணை கொண்டு போய் அக்கினியில் ஊற்றினா தான் அது புது பொண்ணாக மாறுது. இல்லை அதை மாற்றவே முடியாது, அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னா அது நாளுக்கு நாள் பழசாக போயிடும், கருகி போயிடும். அதே போல் விலையேறப்பட்ட அனுபவம் உள்ள இந்த சிமிரா சபைக்கு, நம்முடைய சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பட வேண்டிய பாடுகள் என்பது கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். நம்முடைய ஓட்டத்திலே பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தூஷணங்கள், பழிகள் இருக்கிறது. ஆனால் இவைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, ஒரு சபை வெளியேறப்பட்டதான அழைப்புக்குள்ள உள்ள சபை அது உண்மையாக இருக்க வேண்டியது உபத்திரவத்திலே, பாடுகளிலே, மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் தேவனுக்குள்ளே உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்? 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் போது, நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையாக இருக்கிறதுனால அந்த அழைப்புக்குள்ளே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் உண்மையாக இல்லை. நீங்கள் உண்மையாக இல்லாமல் போனாலும் இந்த சபையை அழைத்தவர், இந்த ரட்சிப்பை கொடுத்து, ஞானஸ்தானத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வந்தவர், அவர் நம்மளுடைய சமூகத்திலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், நாம் எத்தனை விதத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம். நெருக்கம் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, தூஷணங்கள் வரும்போது உபத்திரவத்தில் நிற்க முடிகிறதா? போராட்டங்களை நிற்க முடிகிறதா? நமக்கு வருகிற பரீட்சைகளை நிற்க முடிகிறதா? உலகத்தில் பாருங்கள், ஒரு உயர்வை கொடுக்கணுன்னா பல பரீட்சைகளை வைக்கிறாங்க. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறார் ஒருத்தர், அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி பல இன்டர்வியூகளை தாண்டி தான் அவருக்கு அந்த பதவி கிடைக்குது. அதே போல் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தின் முடிவிலே மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு சபை பாடுகள், உபத்திரவத்தின் வழியாக போய் தான் ஆக வேண்டும். நம்மில் பல பேருக்கு அதை பற்றி சிந்தை இல்லை. பல பேர் பாடுகள், உபத்திரம் வந்தால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? என்னை விட்டு தூரம் போய் விட்டார், என்னை கைவிட்டார். இல்லை, பாடுகள், உபத்திரவங்கள் கொடுப்பது நாம் அதில் மரித்து அமிழ்ந்து போவதற்காக அல்ல. நம்மை உருமாற்றி நாம் பெற வேண்டிய ஸ்தானத்தை, பெற வேண்டிய உயரத்தை, பெற வேண்டிய ஆசீர்வாதமான ஜீவ கிரீடத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் சில உபத்திரங்களை, பாடுகளை அனுமதிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது 9:16 வாசிக்கும் போது அங்கே அனனியாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி பவுலை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். என்ன தெரியுமா சொன்னார்? அவன் எவ்வளவாய் பாடுகள் பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் பாருங்க, பவுலை அழைக்கிறாரு. அவனை அழைக்கும் போது சொல்கிறாரு, இந்த ஊழியத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்காக வாழ்வ, எனக்காக ஊழியம் செய்வ, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதோட கர்த்தர் அவனை விடவில்லை. கர்த்தர் சொல்கிறாரு அந்த சவுலுக்கு, நீ என் நிமித்தம் என்ன பண்ண போகிற? வாசிங்க, அப்போஸ்தலர் 9:16. பாருங்க, எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இன்றைக்கி நாமும் பாடுகன்னு சொன்னாவே ரொம்ப பயம் வந்துடுது, நெருக்கன்னு சொன்னாலே ரொம்ப போராட்டம் வந்துடுது. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, எழுதி வச்சுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும் உபத்திரவும் இல்லாமல் போனால் நிச்சயமாய் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 2:2 நாம் வாசிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
உபத்திரவத்தின் நடுவிலே நாம் ஜெயிக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கிறது. வெளியேறப்பட்டதாக அழைக்கப்பட்டிருக்கிற சபைக்கு கர்த்தர் ஜெயாளிகளாக மாற்றுறதான ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 7 வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது மக்கதோனியா சபைக்கு குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என் சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் நான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்க கேட்கிறோம். ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டாரு. ஆனால் இந்த மக்கதோனியா சபைக்கு வரும்போது அந்த பவுல் சொல்றான், என் சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை, என் மனது ரொம்ப துக்கம் கொண்டாடி இருக்கிறது, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். ஊழியத்தை கர்த்தர் தான் அழைச்சாரு, கர்த்தரை பேசி கொண்டு வந்தாரு. ஆனால் இப்போ அவன் பாடுகள் துக்கங்களை அனுமதிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. கவனிங்க, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மோடு கூட பேசுகிறாரு. ஆனால் ஏன் நமக்கு நெருக்கம், ஏன் நமக்கு பாடுகள், ஏன் நமக்கு உபத்திரவம்? சிமிர்னா சபைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கு சொன்னார். நாம் விலையேற பெற்றவர்களாக இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் மாறி நாம் பெற வேண்டியதான ஜீவக்கிரீடத்தை பெறுவதற்கு உண்மையாக இருக்கிறோமா என்பதற்கு கர்த்தர் இதைகளை வைத்திருக்கிறார். கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? பேக் ஸ்லைட் அடிக்கிறோம், பின்னாடி ஓடிடுறோம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? என்ன அவர் என்கிட்ட என்ன கொடுத்துட்டாரு? நான் ஏன் அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும்? நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்கிறது அதுதான். பிரச்சனைகள் உபத்திரம் வந்த உடனே ஆண்டவரை பரியாசம் பண்ணி நிந்தித்து அவமதித்து, ஆண்டவரே இல்லை, அவர் இருந்திருந்தால் அதை ஏன் இதை செய்யணும், ஏன் இதை அனுமதிக்கணும்? பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்பது நம்மை விலையேறப்பெற்றவர்களாக மாற்றி நாம் பெற வேண்டியதான ஜீவக்கிரீடத்தின் ஸ்தானத்தை பெறுவதற்கு கர்த்தர் சில உபத்திரவங்களை, பாடுகளை அனுமதிக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். கர்த்தரை பின்பற்றுவது என்பது ரோஜாமத்த வாழ்க்கை அல்ல. அது சில பாடுகள், உபத்திரவங்கள், சிலுவை மேன்மைகளை சுமக்கணும். சுமக்க முடியுதா? நம்ம குடும்ப பிரச்சனைகளை சுமக்க முடியல, நம்ம பாடுகளை, நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த சபைக்கு நீ மரணம் பரியந்த இவைகளிலே உண்மையாயிரு. நாம் இந்த பெட்டிக்குள்ளே போகிற வரைக்கும், இந்த சரீரமாகிய கூடார மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் இந்த உபத்திரவத்தில் உண்மையாய் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 27, 28 வசனங்கள் வரை வாசிக்கும் போது பவுல் பட்ட உபத்திரவங்களை நாம் அங்கே வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 11. கவனிங்க, இத்தனை பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவர் ஊழியம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கல்லெறி ஒன்று இருக்கிறாங்க, 1 கொரிந்தியர் 39 அடி எத்தனை முறை? 1 முறை 2 முறை இல்லைங்க. அந்த அடி 1 முறை அந்த சவுக்கில் வாங்கினீங்கன்னா அவன் செத்தவன். ஆனால் 5 முறை ஒரு மனிதன் உபத்திரப்பட்டிருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். அது மாத்திரமல்ல, மிலாரினால் அடித்துறாங்க. மிலாறுனா பெரிய கோல், அந்த ராடில் அடிச்சிருக்கிறாங்க. கப்பல் சேதத்தினாலே கல்லெறிவிடப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, உபத்திரவத்தில், கண்விழிப்புகளில், காவலில் நம்மை அப்படிப்பட்ட வல்லமைக்குள்ளே கர்த்தர் உட்படுத்தினால் நாம் நிற்போமா? யோசிச்சு பாருங்கள். சிவனா சபைக்கு சொல்கிறார், உன்னை 10 நாள் காவலை வைப்பேன், ஆனால் நீ உண்மையாயிரு. அது யார் வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா இந்த பவுல் வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. நம்ம ஆண்டவருக்காக நிற்க முடிகிறதா? நாம் சின்ன பிரச்சனை, ஒரு சிறையிருப்பு வந்துருச்சுன்னா, ஜெபிக்க முடியாத ஒரு சிறையிருப்பு வீட்டில் வந்துருச்சுனாவே முடிஞ்சது கதை. முடியல, என்னால் முடியல. ஆனால் பவுலுக்கு வந்த நெருக்கங்கள் எத்தனை! ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் என்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக தேவராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுலுக்கு வந்த நெருக்கங்களைப் போல நமக்கு வருகிற நெருக்கங்கள் ஒன்றும் பெருசு இல்லை. பவுலுக்கு வந்த உபத்திரத்தை விட நாம் படுகிற உபத்திரம் ஒன்றும் பெருசு அல்ல. தேவன் நம்மை உபத்திரவத்தில் விடுகிறவர் அல்ல.
ஆனால் இந்த உபத்திரவத்தில் தேவன் செய்கிறது என்ன? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் தேவன் அவனுக்கு வாக்குரைக்கிறார். கவனிங்க, சவுல் பவுலா கத்தர் மாற்றியாச்சு. இத்தனை உபத்திரவங்களை கத்தருக்காக பட்டாச்சு. அந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்த எல்லா உபத்திரவங்கள், அவமானங்கள், தூஷணங்கள், சபையை குறித்ததான ஒரு வைராக்கியம், பலவீனம், கண்ணீர், துக்கம் இருந்தும் இந்த 12ஆம் அதிகாரத்தில் கத்தர் சொல்கிறாரு, உன் துக்கத்தை நான் எடுக்கல, ஆனால் என் கிருபை உனக்கு அது போதுமாக இருக்கிறது. நமக்கு வருகிற நெருக்கங்கள், உபத்திரவங்களை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது, அது கர்த்தருடைய கிருபை. மரண பரியந்தம் உண்மையாய் நாம் நிற்பதற்கு, தேவ சமூகத்தில் பலப்படுவதற்கு தேவ கிருபையை வாஞ்சிக்க வேண்டும். இந்த சிமிர்னா சபைக்கு கர்த்தர் அந்த கிருபையை தரமுடியாக வாஞ்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் முடிவு பரியந்தம் இருக்கிற இந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், தூஷணங்களை ஜெயிப்பதற்கு ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் பவுல் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த கண்ணில் முள்ளு போல குத்திட்டு இருக்குது ஆண்டவர், என்னை வேதனைப்படுத்துது, என்னை குட்டு சாத்தானா இருக்குது, என்னை தயவு செய்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவர் அப்போ தான் பவுலை பார்த்து சொல்கிறாரு, இந்த துன்பத்தில் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு வேளை நம்ம குத்துறவங்க, நெருக்கிறவங்க, உபத்திரவப்படுத்துறவங்க, பாடுபடுத்துறவங்க அநேகர் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அது நடுவில் ஒன்று இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம நெருக்கிறவங்களை யோசித்து பாருங்கள், நம்ம பாடுகளுக்குள்ள உட்படுத்துகிற ஜனங்களை யோசித்து பாருங்கள். அதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது, அப்படி கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த பலவீனமான போராட்டமான உலகத்தில் தேவனுடைய பலத்தின் கிருபையை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு உபத்திரவத்தில் கர்த்தர் தருகிறார். அதனால தான் சங்கீதம் 22:24 வாசிக்கும் போது தேவன் உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிறது இல்லை. சங்கீதம் 22:24 இப்படி வாசிக்கிறோம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் ஒருபோது அற்பமாக எண்ணுகிறது இல்லை. நாங்கள் படுகிற உபத்திரவம், நெருக்கம் ஆண்டவர் பார்க்கல, நான் படுகிற பாடுகள், பிரயாசங்கள் தேவன் சந்திக்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை ஒருபோது அற்பமாக எண்ணுகிறது இல்லை. அது நடுவே தம்முடைய கிருபை தந்து, பலத்தை தந்து, அவனுடைய மறுபடியும் போய் சேர வேண்டியதான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியதான உண்மையிலே, கிருபையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 7:13-17 வாசிக்கும் போது அங்கே இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் நாம் அங்கே வாசிக்கிறோம். போதும் கவனிங்க, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இந்த கூட்டம் யார்? பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை மூப்பர் பார்க்குறாங்க. அங்கே மூப்பர் கேட்குறாங்க, ஆண்டவரே யார் இந்த கூட்டம்? வெண்ணங்கி தடித்து கொண்டு வந்திருக்கிறார்களே, இந்த கூட்டம் யார்? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று படிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைப்பார் என்று வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிக்க. கவனிங்க, சிவர்னா சபைக்கு உபத்திரம் வந்தது உண்மை. ஆனால் அதில் உண்மையில், கிருபையில், தேவ சமூகத்தில் அந்த பாடுகளில் நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு, மரண பரியந்த உண்மையாக இருக்கிற அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கிற ஒரு இடம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம். உலகத்தில் நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு எந்த மனுஷனும் இல்லாமல் இருக்கலாம். இந்த உபத்திரவ பாடுகளை, நெருக்கத்தில் நமக்கு ஒரு மனிதன் உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். துக்க நாட்கள் முடிந்து போகும், சஞ்சலம் தவிப்பும் ஒழிந்து போகும் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை அங்கே கொண்டு போகும்போது கண்ணீரோடு அல்ல, சந்தோஷத்தோடு, ஆழ்ந்த களிப்போடு, தேவனுடைய எக்கால சத்தத்தோடு மணவாளனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலத்திலே கர்த்தர் நம்ம வைக்க போகிறார். இந்த ஜீவகிரீடத்தை பெறுவதற்கு மிகுந்த உபத்திரவத்தின் பாதையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நாம் வெளியேற பெற்றோளாக மாறி இந்த உபத்திரவத்திலே, இந்த பாடுகளிலே உண்மையாக இருந்து அவருடைய கிருபையினாலே அவர் ரத்தத்துக்குள்ளே நம்மை தோய்த்து வெளுத்த அனுபவம் நமக்குள்ளே வரும்போது நாம் இந்த ஜீவகிரீடத்தின் ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரண பரியந்தம் எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டங்களும், உபத்திரவத்திலும் கர்த்தருக்குள்ளே உண்மையாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டு கண்ணீரெல்லாம் தேவன் துடைத்து நித்திய மகிமையை கொண்டு போய் சேர்க்கிறார். இரண்டாவது, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது,
கவனிங்க, இங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டிலே உண்மை உள்ளவன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே பாடுகளிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வீட்டிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீதை குறித்து அகிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற மனிதன் சவுலுக்கு சாட்சி கொடுக்கிறான், தாவீது உன் வீட்டில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று இந்த சபையாகிய கர்த்தருடைய வீடு, இது தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வீடு. இன்னொன்று நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறதான குடும்பம் என்ற வீடு. இந்த 2 இடத்துலுமே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய சபையில் ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனையே குடும்பத்தில் உண்மை இல்லை, வீட்டில் உண்மை இல்லை. கணவனுக்கிட்ட ஒன்று சொல்கிறது செய்கிறது ஒன்று, மனைவி கிட்ட சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, பிள்ளைகிட்ட சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இப்படி உண்மை இல்லாத தன்மைகள். சில சொல்கிறாங்க இவருக்கு வேற ஒருத்தர் பொண்ணோட தொடர்பு இருக்குது, வேற ஒரு ஆணோட தொடர்பு இருக்குது. இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா உண்மை இல்லாத தன்மை. வீட்டில் கொடுக்கப்பட்ட இடத்துல உண்மை இல்லாமல் போகிற அனுபவம் இருந்தால் இந்த காலவேளை கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். கொடுக்கப்பட்ட வீட்டிலே உண்மை உள்ளவர்களாக இருங்கள். நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சந்திக்கிறார். நோபில் இருக்கிற அந்த அகிமெலேக்கு சொல்கிறான் பாருங்கள் தாவீதை குறித்து, தாவீது உண்மை உள்ளவன் கர்த்தருடைய வீட்டில். நாம் கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கான காரியத்தில் உண்மையாக இருக்க வேணும். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஏமாற்று காரியங்கள் சொல்லியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய நேரத்தில் யார் ஏமாத்துறான்னா வீட்டில் இருக்கும் தான் ஏமாத்துறாங்க. அதனால பைபிள் நல்லா அழகாக சொல்லியிருக்குது, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. பிரச்சனை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஒருவனுக்கு அவன் வீட்டாரே உங்களுக்கு இல்லையா? இருக்குது தானே? அதனால தான் டெய்லி சண்டை நடக்குது. அப்போ தான் சொல்கிறோம், அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறோம், வீட்டுக்கு வீட்டு வாசல் படி. அதனால் எல்லா வீட்டுக்கும் பிரச்சனை வரும். இதுக்கு ஒரு பாயிண்ட் ரெடிமேடாக வச்சுருக்கோம், ரெடிமேட் பதில் இல்லை, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே உண்மையாக இருக்கணும்? வீட்டில் உண்மையாக இருக்கணும். சில பேர் சபையில் உண்மையாக இருக்கிறாங்க, வீட்டில் உண்மை இல்லை. சில வீட்டில் உண்மையாக இருக்குது, சபையில் உண்மை இல்லை. மாய்மாலமான வாழ்க்கையில் இருப்பது அல்ல. கர்த்தர் சொல்கிறார் தாவீதுக்கு, கடந்த வாரத்தில் சொன்ன அதே வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், வீட்டிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது மோசேயை குறித்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசேவை போல உண்மை உள்ள மனுஷன் பூமியில் இல்லை என்பதை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். எபிரேயர் 3:5 வாசிக்கும் போது இதே வசனங்கள் மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்படி உண்மையாக இருக்கிற கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். சபைக்குள்ளே உண்மையாக இருக்கணும், கொடுத்த வீட்டுக்குள்ளே உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு ஒளிவு மறைய இருக்கக்கூடாது. நீ கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். இதுக்குள்ளே மறைவு, இதில் எதிர்மறையான காரியங்கள், இதில் பொய்யான மாய்மாலங்கள், இது ஒருபோதும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. என்னாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், 12:7-8 மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதனால ஆண்டவர் சொல்கிறார், மோசேக்கு சொல்கிறாரு, அவன் மறைமுகமாக அல்ல முகமுகமாக என்னை பார்க்கிறான், பிரத்யட்சமாய் பார்க்கிறான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் தேவன் நம்ம முகத்துக்கு தெரிகிறாருன்னா இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு மறைஞ்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறோம் பதில் தர்றதே இல்லை, என் கூட பேசுகிறதே இல்லை, ஆண்டவர் என் கூட இருந்தால் ஏன் அந்த பிரச்சனை? காரணம் வேற எங்கேயும் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில் வீட்டிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா? மோசேக்கு சொல்கிறார் பாருங்க, வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன் ஆகினால் நான் அவனோடு கூட பேசுகிறேன், முகமுகமாக பேசுகிறேன், பிரத்யட்சமாக பேசுகிறேன், அவனுக்கு நான் செய்ய போகிறத வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தல் இருக்குதா? இல்லை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எத்தனை வெளிப்படுத்தல் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்கள்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஒவ்வொரு முறை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு முகமுகமாக பேசுகிறார், அப்படி அனுபவம் இருக்கும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். இல்லையே. அப்போ நம்மகிட்ட என்ன இல்லைன்னா வீட்டில் உண்மை இல்லை, தேவ சபையிலையும் உண்மை இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் உண்மை இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை விதத்தில் நாம் அப்படி ஏமாத்திருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தை எத்தனை விஷயம் ஏமாத்திருக்கிறோம், கொடுத்த குடும்பத்தை எவ்வளோ ஏமாத்திருக்கிறோம். சில சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் நல்லா தான் இருக்கிறாங்க, சர்ச்சில் ரொம்ப நல்லா உண்மையாக தான் இருக்கிறாங்க, வெளியே சரியில்லை. சிலர் சொல்கிறாங்க வீட்டில் உண்மையாக தான் இருக்கிறதுப்பா அந்த பொண்ணு, சபைக்கு வந்தால் தான் அந்த மாதிரி மாறிடுது. அப்படி இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளும் உண்மையாக இருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்குள்ளேயும் உண்மையாக இருக்கணும். இப்படி உண்மையாக இருக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. என்னாகும் 12:8 வாசிச்சு பாருங்க, 8ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் அவனுக்கு மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும். பாருங்க, மோசேக்கு சொல்றாரு முகமுகமாக பிரத்யட்சமாக மோசேவோடு பேசுகிறேன். ஏன் பேசுறாரு?
மோசே என்ன பண்ணா தெரியுமா? அவன் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்தான். யோசிச்சு பாரு, நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், மோசே ராஜா முன்பாடி போ, நான் கோலை பாம்பாக மாற்றுவேன். ஆண்டவர் எப்படி ஆகுன்னு கேட்கல, நேராக போயிட்டான். 10 விஷயம் கர்த்தர் அனுப்புகிறார், 10 விஷயம் போனான். கர்த்தருடைய பாத்திரம் உண்மையாக இருந்தான். நாம் தேவ சமூகத்தில் எந்த பிரச்சனைகள் சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்தில் வீட்டில் உண்மையாக இருக்க பழகணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையே உண்மை இல்லாததுனால தான். வீட்டில் உண்மை ஒரு முறை உண்மை இழந்துட்டிங்கன்னா திரும்ப அந்த உண்மை நம்பிக்கை வராது. வருமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, உண்மை இல்லாமல் போச்சுன்னா, நீ வாழ்நாள் எல்லாம் என்னதான் போராடலாம் அந்த உண்மை திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். சபையில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே நம்பிக்கை ஒரு அளவு அற்று போச்சுன்னா, நீ என்னதான் திரும்ப பரிசுத்தத்துக்காக நின்னாலும் அந்த பழைய விசுவாசி அந்த மனுஷன் அதே உண்மை இல்லாத பேச்சு தான் உன்னை பற்றி பேசுவான். உண்மையை மட்டும் என்றைக்கு இழந்து போகக்கூடாதபடி பிரயாசப்படுங்கள். வீட்டுக்குள்ளே உண்மையாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆதியாகமத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த போத்திபாருடைய மனைவி அவனோடு கூட பாவம் செய்யும்படியாக அவனோடு கூட பிரயாசப்பட்டதை வாசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? போதும் கவனிங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கி உங்கள் வீட்டில் எத்தனை பாவம் செய்கிறீங்க? நீங்கள் எத்தனை விதத்தில் சபையில் உட்காந்துட்டு பாவம் செய்ய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். யோசேப்புக்கு பாவம் வீட்டுக்குள்ளேயே வருது. இன்றைக்கி நீங்கள் உண்மையை கெடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டை தேடி பாவம் நேராக வருது. ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக உன் உண்மையின் ஜீவித்தை கெடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வரான் பிசாசு. ஏன் அவனை அனுமதிக்கிற? நீங்கள் நிறைய குடும்பங்களுக்குள்ளே நாம் அவனை அனுமதிக்கிறதுனால தான் நம்ம உண்மை இல்லாமல் போய்கிறோம். நாம் விழுகைக்கு காரணம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தவிர மற்ற ஆட்களை கொண்டு வர. ரட்சிக்கப்படாதவனை, தெரிந்து கொள்ளாதவனை, பாவம் செய்கிற வீட்டுக்குள்ளே எப்படி அனுமதிக்கலாம்? உன் உண்மை தன்மை கெட்டு போகிறது. யோசேப்பு வீட்டில் இருக்கிறான், ஓடியே போயிட்டான். இனி நான் வரவே மாட்டேன். ஓடினவன் திரும்ப என்ன பண்ணல? வரவே இல்லை. பாவத்தை விட்டு உலகி ஓடனா கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? வீட்டில் உட்காந்துருக்கும்போது சிந்திக்கணும், வீட்டில் நான் உண்மையாக இருக்கணும், சபைக்குள்ளே உண்மையாக இருக்கணும், நான் பாவம் செய்யக்கூடாது, விலகி ஓடணுன்ற எண்ணம் உண்டாகணும். வீட்டிலே துணிகரமாக பாவம் செய்கிறான், வீட்டில் உட்காந்து குடிக்கிறான், வீட்டில் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறான், வீட்டில் உட்காந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், வீட்டில் பாவம் செய்கிறான், அசுத்தங்களை செய்கிறான். எப்படி அது துணிகரம் எங்கேருந்து வந்தது? இப்படி இருந்தால் எப்படி உங்கள் வீட்டில் ஆண்டவர் வருவாரா? ஆனால் நீ என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே இந்த வீட்டில் உலாவுங்க, ஆண்டவரே இரவெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டை எப்படி போடுவார் அக்கி? நீ முதல்ல இன்னொரு 7 ஆவி உள்ளே அனுப்புவார். போராடு, சாகட்டும், அவன் மனுஷன் சாகட்டும். நீ செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் என்ன? நீ எல்லா பாவம் செய்வ, வீட்டில் எல்லாம் அநியாயம் செய்வ, உனக்கு ஆண்டவர் காவல் வைப்பாரா? வைக்க மாட்டார். நம்ம வீட்டை கர்த்தர் காக்கணும்னா, கர்த்தர் வீட்டுக்குள்ளே இறங்கணும்னா, நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு பிரத்யட்சமாக முகமுகமாக கர்த்தர் பிரத்யட்சமாக பேசணும்னா வீட்டுக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும். வீடுன்றது சபையும் வீடு தான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் வீடு தான். இதுக்கு மேலான ஒரு வீடு இருக்குது, உங்கள் இருதயம் என்னும் வீடு. இதை சரியாக படிக்க ஆட்கொண்டால் தான் கர்த்தர் பேச முடியும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் கர்த்தரை பேசுறது இல்லை. நிறைய பேர் வருஷக்கணக்காக ஆண்டவர்கிட்ட போராடுங்க, பேசுங்க ஆண்டவரை, பேசவே மாட்டேங்கிறார். அது காரணம் வேறு எதுவும் இல்லை, நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். யோசேப்பு பாருங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுறான். இப்படி ஓடிட்டான், வீட்டுக்குள்ளே இல்லை, ஓடி போயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது, என் எஜமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, கொடுக்கப்பட்ட இடத்துல நான் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி அது கொடுக்கப்பட்ட சபைக்கு நான் உண்மையாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட வீட்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும்? அப்படி உண்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் பிரத்யட்சமாக பேசுவார். அதனால தான் ஆதியாகமம் 39:23 சொல்லப்பட்டிருக்குது, அவன் பாவம் செய்யாமல் ஓடினதுனால கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நம்மோடு கர்த்தர் கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்களை பிரத்யட்சமாக முகமுகமாக பேசி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்மை வீட்டிலே இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில் நான் இருக்கிற வீட்டில், நான் இருக்கிற சபையில், என் இருதயத்தில் கர்த்தருக்குள்ளே நான் உண்மையாக இருப்பேன். என் உண்மைக்கு விரோதமாக இருக்கிற செயல்களை நான் நிர்மூலமாக்குவேன், அதுக்கு விலகி ஓடுவேன். யோசேப்பு விலகி ஓடினா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 41:42 வாசிக்கும் போது கர்த்தர் எகிப்தின் தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக உயர்த்திட்டார். கொஞ்ச நேரம் போராட்டம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் சிறையிருப்பு இருந்தது, கொஞ்ச காலம் பரியாசம் இருந்தது, கொஞ்ச காலம் அவமானம் இருந்தது, செய்யாத பழிக்கு பழி தீர்க்கப்பட்டான். ஆனாலும் அவன் உண்மையாய் தன்னுடைய வீட்டில் இருந்ததினாலே கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை உயர்த்தி வைத்தார். நீங்கள் உங்களை அவமானப்படுத்தலாம், பாவமே செய்யாமல் பாவம் செய்துன்னு சொல்லலாம், வீட்டில் இந்த பொண்ணு வீட்டில் இருந்தாலே பிரச்சனைன்னு சொல்லலாம், உங்களை பற்றி பழிக்கலாம், தீர்க்கலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே நீங்கள் எப்போதும் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உயர்த்த வேண்டிய நேரம் வரும்போது கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கு உயர்த்தினார். எந்த குடும்பம் அவனை பழிக்கும்படியாக அவனை கொண்டு போய் சிறையில் போட்டதோ அதே குடும்பம் அவனுடைய கையை தேடி வந்தது. அல்லேலூயா. யார் அவன் மேலே குற்றம் சொல்லி போட்டாங்களே எகிப்தில், அவன் யார் கையில் வந்துட்டான்? இப்போ
யோசேப்புடைய கரத்தில் வந்துட்டான். சத்ருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் சத்ருவை நம்முடைய கரங்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமானால் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தருடைய சமூகத்தை நாம் செய்வோமானால் தேவன் சத்துருக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பார். தீய பழக்கங்களில் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், அவன் நினச்சான் குழியில் போட்டானுங்க, முடிஞ்சது நினச்சானுங்க. பழி போட்டானுங்க, அவனை தூக்கி சிறையில் போட்டாங்க, முடிஞ்சது நினச்சாங்க. ஆனால் யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பு காரி சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்பை எகிப்து முழுமைக்கு அதிகாரியாக மாற்றினார். நாமே சத்துருக்கள் முன்பாக உயர்த்துகிற நேரம் வரும் வரைக்கும் நாம் தேவ சமூகத்தில் வீட்டில் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? யோசேப்பை கூட்டிகிட்டு போய் யாக்கோபு வீட்டில் வச்சு உயர்த்தலை. நல்லா கவனிங்க, யோசேப்பை கூட்டிகிட்டு போய் யாக்கோபு வீட்டில் வச்சு உயர்த்தலை. எங்கே பழி தீர்க்கப்பட்டானோ, எங்கே விற்கப்பட்டானோ, எங்கே குழியில் போடப்பட்டானோ, எந்த தேசத்தில் அவமானப்படுத்தப்பட்டு பாவம் செய்தானோ, வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக ஓடினானோ, அதே தேசத்தில், அதே இடத்துல, அதே ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அதே அதிகாரத்தை உயர்வுகளை கொடுப்பதற்கு நாம் தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 31:23 வாசிக்கும் போது கர்த்தர் உண்மை உள்ளவர்களை தற்காக்கிறார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, யோசேப்பை போல பரிசுத்தத்துக்காக காத்து வீட்டிலே உண்மையாக இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இப்படி பரிசுத்தமாக இருந்து உண்மையை தற்காத்து உங்களுக்கு இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் பதிலளிக்க வேண்டுமானால், உங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிற கர்த்தர் பதிலளிக்க வேண்டுமானால், பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய உண்மையிலே தற்காத்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு நல்லா தெரியும், உண்மையை மட்டும் எடுத்துட்டா பிசாசு சரியாக வேலை செய்ய முடியும். அதனால் நாம் என்ன செய்யணும்? அந்த உண்மையில் நிற்பதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டுட்டே இருக்கணும். ஒரு முறை அவங்க உண்மையை இழந்து போயிட்டீங்கன்னா திரும்ப அந்த உண்மை நிலவரத்துக்கு வருவது என்பது மிக மிக கடினம். ஒரு மனுஷன் மேலே நமக்கு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா திருப்ப அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வருவது ரொம்ப கடினமான விஷயம். ஒருத்தர் எப்போவுமே உங்கள்கிட்ட பொய் பேசிட்டா இருக்காருன்னு வச்சுங்க, எல்லாம் திறந்தாலே வாய் திறந்தால் பொய் தான். உண்மையாகவே சொல்கிறாருன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இல்லை, ஒரு மனுஷன் பொய் பேசிட்டே இருப்பானா, சும்மா ஏதாவது பொய் பேசிட்டே இருப்பான். ஒரு நாள், இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் வீதியில் வரும்போது புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தான். என்ன வருதுன்னு சொன்னா, புலி பார்த்துருக்கீங்களா? வெள்ளையாக இருக்கும்ல, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புலி எப்படி இருக்கு? புலி வீட்டில் இருக்குமா, காட்டில் இருக்குமா? பரவாயில்ல, ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கிறீங்க. புலி என்னது? புலி வருதுன்னு சொல்கிறான். எல்லாம் அவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஏய், நீ எப்போவுமே போய் பேசுவ, எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு, புலி வருதான், சிங்கம் வருது, யாரை ஏமாத்துற? ஏன் தெரியுமா? அவன் மேலே நம்பிக்கை இல்லை. வாயை திறந்தாலே பொய். இன்றைக்கி சபையிலையும் பொய், வீட்லேயும் பொய், உண்மை இல்லாமல் போச்சுன்னா நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் அன்பா அவங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு கூட பேச முடியாது. உன் பொய் தான் உனக்கு பலிக்கும். நீ என்ன பொய் பேச அதே தான் வாழ்க்கை பொய்யாவே மாறிடும். தேவன் கொடுக்கப்பட்ட வீட்டில், தேவன் கொடுக்கப்பட்ட சபையில் நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளதாக இருந்து இடும்பு செய்கிறவருக்கு கர்த்தர் பதில் அளித்து கர்த்தர் நாம் இருக்கிற இடங்களில் நம்மோடு பிரத்யட்சமாக பேசி நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் தேவனிடத்தில் இருக்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். நம்ம கொடுக்கப்பட்ட வீட்டில், கொடுக்கப்பட்ட சபையில் நாம் உண்மையாக இருந்தால் தேவனிடத்தில் இருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுறோம். ஏதோ கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதம் அல்ல. எந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறாரு? வாசிங்க நீதிமொழிகள் 28. நிறைய பேர் வீட்டில் உண்மை இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இப்படி போய் ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சிடணும், அப்படி போய் ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சணும், அப்படி ஐஸ்வர்யன் ஆகணும். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள், தீவி இருக்கிறவர்கள் என்ன நடக்கும்? அவர்களுக்கு ஆக்கினை உண்டு, முடிவு மோசமான நியாய தீர்ப்பு. ஆனால் நீதிமானாக கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாக இருக்கிற உண்மை உள்ளவர்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தரே தருகிறார். மனுஷன் தருகிறது அல்ல, கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிறார். யோசேப்புக்கு ஆசீர்வாதம் தந்தது இந்த உலக பிரகாரமான மனுஷ ஆசீர்வாதம் கொடுத்தான். கவனிங்க, உண்மையாய் நீதிமானாய் இருந்த யோசேப்புக்கு தான் குடும்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, தான் குடும்பத்தில் இருக்க தகப்பன் சகோதர ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. யோசேப்பு கர்த்தர் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து கர்த்தர் உண்மையுள்ளவனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பினார். தேசமே யாருடைய கரத்தில் தெரியுமா இருந்தது? யோசேப்புடைய கரத்தில். உங்கள் கையில் நீங்கள் இருக்கிற ஏரியா வரணும்னா
நீங்கள் இருக்கிற ஜனங்க உங்களை நம்பணும்னா, ஆஸ்வதிக்கப்படணும்னா, உங்கள் மூலமாக உங்கள் குடும்ப சபை ஆஸ்வதிக்கப்படணும்னா, கொடுக்கப்பட்ட இடத்திலே உண்மையாக இருக்க பழகுங்கள். இந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்களோட தான் கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். இன்றைக்கி நிறைய பேர் 20 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாளாக ஃபாஸ்டிங் போடுறாங்க. நிறைய பேர் ஊழியக்காரர் கூட. நான் அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு கேட்பேன், ஊழியக்காரர் ஐயா ஜெபம் பண்ணுறீங்க, என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அவன் சொல்லுவாங்க, சபை கட்டலை, வீடு கட்டலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லை. ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண முடிச்ச பேர் கேட்பான், ஏதாவது ஆண்டர் காட்டினாரா, ஏதாவது ஆண்டரை பேசினார்? என்ன எதுவும் காட்டலையே அப்படின்னுவார். அப்புறம் எதுக்கு 7 நாள் உபவாசம் போட்டேன் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் போட்டேன், ஆண்டர் பேசலை, திரும்ப ஒரு 7 நாள் போடலாம். 7 நாள், 14 நாள், 21 நாள், அது 60 நாள், 70 நாள், 120 நாளெல்லாம் போகுது. ஆனால் என்ன இல்லைன்னா, வெளிப்படுத்தல் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படலை. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய சத்தம் உங்ககிட்ட கேட்கணும்னா, தேவ சமூகத்தில் சத்தத்தை கேட்பதற்கு நாம் கொடுக்கப்பட்ட வீட்டிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்கவே கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையில், கொடுத்துருக்கிற வீட்டில் நான் யாருக்கு விரோதமாக பொய்யாக ஏமாற்ற மாட்டேன், உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி வீட்டில் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உயர்த்தி உன் கரத்தில் அந்த சத்துருக்களை கொடுப்பார். அல்லேலூயா. 3வது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது, மூன்றாவது ஆவியிலே உண்மை உள்ளவர்கள். இன்றைக்கி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் சொல்கிறேன், நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறேன், ஆவியில் ஞானஸ்தானம் பெறப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் வாய் எப்படி இருக்கும்னா, காரியத்தை அடக்குகிறவர்களாக இருக்கும். புறங்கூறி திரிகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை இல்லை. எதில் உண்மை இல்லை? ஆவியில் உண்மையில் சொல்லப்பட்டிருக்குது. ஆவியில் உண்மையாக இருக்கிறவன் காரியத்தை அடக்கிறவன். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம்? தூற்றி திரிகிறவர்களை போல இருக்கிறோம். பைபிள் சொல்ல, தூற்றி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அவங்கள பற்றி சொல்கிறது, இவங்கள பற்றி சொல்கிறது. ஆவியில் உண்மையாக இருக்கிறவன் வாய் திறக்காது. ஆவியில் உண்மையாக இருக்கிறவன் வாய் தேவையில்லாத பேச்சு, மற்றவர்களை பற்றியான பேச்சு, தெரியாத பேச்சு, தெரிஞ்ச பேச்சு பேச மாட்டான். அவனுக்கு ஒன்று தெரியும், நான் ஆவியில் உண்மையாக இருக்கிறேன், நான் மற்றவங்க பற்றி என்ன பண்ணக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் ரகசியம் சொல்கிறாங்க, நம்ம சபையில் இருக்கிறவங்க ஒரு சகோதரி பற்றி ரகசியம் சொல்கிறாங்க, அந்த சகோதரி இந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்சது அப்படின்னு சொன்னால், ஆவியில் உண்மை இல்லாமல் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த காரியத்தை தான் மனதுக்குள்ளே வச்சு அந்த சகோதரிக்காக, அந்த சகோதரனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன். இதுதான் ஆவியில் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அது புறங்கூறி ஊருக்கே சொல்லிடும். நீங்கள் ஆவியில் உண்மையாக இருந்தால் காரியத்தை அடக்கிறவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கி எத்தனை விஷயம் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நான் சில விஷயத்த சொல்லுவேன், இந்த பாயிண்ட்டுக்காக ஜாம் பண்ணான்னு. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, யார் இது அப்படின்னு. நான் கூட இருக்கிற சகோதரருக்கு தெரியும், ஒரு காரியத்தை சொல்லுவேன், இந்த பாயிண்ட் இந்த மாதிரி சபையில் நடந்திருக்குப்பா, ஜாம் பண்ணலாம். அப்போ அவங்க கேட்பாங்க, யார் அது, எந்த சிஸ்டர் அது? பேர் உனக்கு தேவையில்லை, காரியம் தான் உனக்கு தேவை. காரியத்துக்காக மட்டும் என்ன பண்ணு, ஜாம் பண்ணு. அப்படி தானே? அவங்க பேர் தெரிஞ்சு அவங்க மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் உனக்கு உண்டாகும். தேவையாது. வசனம் என்ன சொல்லுது? ஆவியில் உண்மையாக இருக்கிறவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாயை அடக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பம் கெட்டு போகிறது எங்கன்னா வாயில் தான். வேலையும் கெட்டு போகுது, குடும்பமும் கெட்டு போகுது, வாயை அடக்கிறதே இல்லை. திறந்து விட்டால் மடை திறந்து வெள்ளை மாதிரி ஓடிட்டே இருக்குது. இல்லை, ஒரு பாயிண்ட் நம்மகிட்ட சொன்னால் 1000 பாயிண்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணி குடும்பமே 2ஆக பிரிகிற மாதிரி சொல்லிடுறான். அவன் சும்மா போய் யாரோ ஒரு பொண்ணு வண்டியில் கூட்டின்னு போயிருப்பான், ஒரு அவசரத்துக்கு லிஃப்ட்டுக்கு கூட கொடுத்துருப்பான். நம்மளால் சொல்கிறான், அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டான் வண்டியில். முடிஞ்சது கதை. அவன் வீட்டில் குடும்பமே சின்னாபின்னமாயிடும். கணவன் மனைவி வீட்டில் ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சின்னாபின்னமாவது காரணம் ஒன்றும் இல்லை, ஆவியிலே உண்மையாக இருந்து காரியத்தை அடக்க முடியாத அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, பேச வேண்டிய நேரத்தில் காரியத்தை பேச வேண்டும், பேசக்கூடாத நேரத்தில் காரியத்தை பேசக்கூடாது. இந்த புறங்கூறுகிற வேலை இருக்கக்கூடாது சபையில். முன்னாடி ஒன்று பேசுகிறது, அப்புறம் சொல்லுங்கள் பின்னாடி, சொல்லுங்கள் பின்னாடி பேசக்கூடாது, பேசக்கூடாது. அதனால தான் வாசிக்க நீதிமொழிகளில் 13 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். புறங்குறி திரிகிறவன் எப்படி இருக்கிறான்? வாசிக்க வாசத்தை மறுபடியும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. ஒரு அம்மா யார்கிட்ட சொல்லாதீங்க, இது உங்களுக்குள்ளே வச்சு ஜாம் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுற, ஒரு இமெயில் அனுப்புகிற, இன்ஸ்டாகிராம் போடுற, ஃபேஸ்புக் போடுற, வாட்ஸ்அப் போடுற, போஸ்டர் ஓட்டுற, பேனர் அடிக்கிற, எல்லாருக்கும் என்ன பண்ணிடுற? ஆண்டரை பற்றி சுவிசேஷம் சொல்ல வாய் வராது.
பேசக்கூடாது, ஆண்டரை பற்றி சொல்லக்கூடாது, தப்பாகிடும். ஆனால் மற்ற காரியம் பேசுகிறதுக்கு ஃபோனு, காலு, மெயிலு எல்லாம் வருது வேகமாக. 5G 6G எல்லாம் இன்டர்நெட்டும் அப்போ தான் வேலை செய்யும். பாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது எடுக்காத, ஜபத்துக்கு கூப்பிடுவார். பாஸ்டர் சபைக்கு வேணாம் மாட்டிக்குவேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் தகவல் அனுப்புறதுக்கு வேகமாக இருக்குது. 5G 6G இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்குது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆனால் ஆவியில் உண்மையாக இருக்கிறவனோ தன் வாயை அடக்குகிறான். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால், உண்மையுள்ள ஆவியானவருக்குள்ளே நீ கட்டப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே இருந்தால் மற்றவங்களை பற்றி பேசவே மாட்டேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் கிட்ட போயிட்டு யாராவது வந்து போய் சொல்லுவாங்களாம், உங்கள் கூட இருக்கிற ஊழியக்காரர் சரியில்லை, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே தான் சொல்லுவார், சரி அவங்களுக்காக ஜாம் பண்ணலாம் போயிட்டாப்பா. யார் அவன், எப்போ செஞ்சான், என்ன சொன்னான், எப்படி சொன்னான், எத்தனை மணிக்கு சொன்னான், யார் மூலமாக சொன்னான், இந்த கேள்விலாம் இல்லை. அவங்களுக்காக என்ன பண்ண போகிறேன், ஜாம் பண்ண போயிட்டு வா. நாம் என்ன சொல்லுவோம், என்ன பற்றியா சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க, யார் மூலமாக சொன்னாங்க, யார் பார்த்ததான், நீ பார்த்தியா. இந்த வேலை நமக்கு ஆகாது. சபைக்குள்ளே உட்காந்துட்டு இந்த வேலை செய்யறதுக்கு நம்ம வரல. இந்த வேலை செய்ய சபைக்குள்ளே வரோம், அதுக்கு நீ ஊர்லேயே அங்கே எங்கன்னா பால் கூழ் அது ஊற்றிட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாம். இங்கே வந்து அந்த வேலை கிடையாது. கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாயை அடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இவர்கள் ஆவியிலே உண்மை உள்ளவர்கள். அதனால தான் 1 பேதுரு 4:8 வாசிக்கும் போது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். சத்துருடைய அபிஷேகத்தில், ஆவியின் பலத்தில், அபிஷேக வல்லமையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து பாவத்தை மூடுறவங்க. அவங்க வந்து பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் உள்ளவங்க. இனி நாம் பாவத்தை மூட முடியுதா? யாராவது ஒரு சகோதரி பாவம் செஞ்சாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால் பாவத்தை மூட முடியுதா உங்களால்? இல்லையே. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, சரி உனக்கு தெரிஞ்சுது, நீ நல்ல ஒரு தாய், சபைக்கு ஒரு தாயாக இருந்தால், நல்ல சகோதரியாக இருந்தால், நல்ல ஸ்நேகிதியாக இருந்தால் என்ன சொல்லணும், அப்படி செய்யாதம்மா, அது சரியில்லை, தப்பு, நம்ம ஜெபம் பண்ணலாம், சரியானபடி இரு. அதை சொல்கிறது தான் வந்து அன்பு பாவத்தை மூடும். அதுதான் ஆவியில் உண்மை இருக்குது. நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணு பேசிச்சான், அந்த பொண்ணு பேசிச்சான், நீ சொல்கிறத அவன் மனம் திரும்ப போகிறானா, இல்லை நீ சொல்கிறதால அவன் என்ன வாழ்க்கையில் முன்னேற போகிறானா? ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் அவன் பேரை நீ ரிப்பேர் பண்ணுற. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, மற்றவங்கள பற்றி நீ பேச ஆரம்பித்தா உன்னை பற்றி பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை ஏற்படுத்துவார். இது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே கூடாது. நீ ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பித்தா உன்னை பற்றி பேசுகிறதுக்கு கர்த்தர் 100,000 பேர் எழுப்பிடுவார். நீ எழுதி வச்சுங்க, இது உண்மையில நடக்கும். என் பின்னாடி பேசுகிறவங்கள என் கண்ணு கூட பார்க்குறேன், அவனை பேச 1000 பேரை கர்த்தர் வச்சுருக்கிறார். நாம் பேசுறது இல்லை அவங்கள பற்றி, நமக்காக யார் பேசுவா? கர்த்தர் பேச வைப்பார். குற்றப்படுத்தி எந்த நாவை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நியாயத்தில் கொண்டு வருகிறார். பைபிளை வாசிக்கிறோம், குற்றப்படுத்தும் எந்த நாவையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். அதனால் ஒருத்தரை பற்றி பேசும்போது ஆவியில் உண்மை உள்ளவர்கள் வாயை அடக்க வேணும். நான் சொல்லலை, நீதிமொழிகளில் ஞானமுள்ள சாலமோன் சொல்கிறாரு, ஞானமாக நடக்கிற சபைக்கு சொல்கிறாரு, ஆவியில் உண்மையாக இருக்கிறவங்க காரியத்தை ரகசியத்தை அடக்கிறவர்கள். உங்கள்கிட்ட ஒருத்தர் ரகசியம் சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, மூச்சு பேச்சே விடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு நீ சொல்லுவேன். அவங்க அதே மாதிரி இன்னொருத்திட்ட போய் சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல. சபைக்கிட்ட அவங்க வீட்டுக்குள்ளேருந்து சபைக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் மேட்ரு. இதே தான், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னா ரகசியம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ரகசியத்தை சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். 2 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 12, 19, 20, 21 மனம் திரும்பாமல் புறங்கூறுதலும் கோட் சொல்லுதலான ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். சகலத்தையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகும் நல் ஒழுக்கத்தோடும் யோக்கியமாய் செய்யுங்கள் என்று 2 கொரிந்தியர் 12 19, 20, 21 வசனங்களிலே வாசிக்கிறோம். சகலத்தையும் யோக்கியமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் யோக்கியமாக பக்தி விருத்திக்கு ஏதுவானதை செய்ய வேண்டும். சபையில் உட்காந்துட்டு புறங்கூறுறது, கோட் சொல்லுகிறது, இந்த காரியம் இருக்கிறவர்கள் ஆவியிலே உண்மை இல்லாதவர்கள். அவர்களோடு சேரக்கூடாது. அவர்களோடு என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. சபையில் தான் இருக்கிறான், ஆனால் அவங்கள என்ன இருக்குது? புறங்கூறுகிறது, கோட் சொல்லுது. சொல்லிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் மாதிரி கோட் சொல்கிறீங்க? ஊழியக்கார மேலே சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நம்ம சபையில். நம்ம சபையில் இருக்கிறீங்களான்னு தெரில, சும்மா சொல்லி பார்க்குறேன். நல்ல நல்ல விசுவாசிங்க, நீங்கள் யாரும் சொல்கிறது இல்லை, எங்கேயோ வெளியே சொல்கிறேன். ஊழியக்காரரை கோட் சொல்லுது, புறங்கூறுறது, இது பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கை அல்ல. இது மனம் திரும்புறதுக்கு ஏற்றவான வாழ்க்கை அல்ல. அந்த 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மனம் திரும்பாத ஒரு கூட்டம், இதை கண்டு நான் வேதனைப்படுகிறேன் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்போ புறங்கூறுதல், கோட் சொல்லுதல் ஆவி ஒரு சபையை கெடுத்து போடுகிறதான ஒரு தன்மை உள்ளது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இப்படிப்பட்டதான ஆவியின் உண்மையை இழந்து போகக்கூடாது. 1 பேதுரு 2 வாசிக்கும் போது முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம், தேவனுடைய தயவுள்ள வல்லமையை ருசி பார்ப்பதற்கு ஒருபோதும் நாம் புறங்கூறக்கூடாது. 2ஆம் வசனங்களை வாசி கேட்கலாம். 2:2
சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்போ ஆவியில் உண்மையாக இருக்கிறவன் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டாதான் அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தயவை ருசி பார்க்க முடியும். தேவனுடைய தயவு உங்கள் குடும்பத்தில் வேணும்னா, தேவனுடைய இறக்கம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, முதல் வசனத்தில் தேவனுடைய தயவை ருசி பார்ப்பதற்கு புறங்கூறுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. புறங்கூறுதான் என்ன தெரியுமா? இப்போ முன்னாடி வந்து சிரிச்சு அன்பாக பேசுங்க, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த அம்மா ஒரு 2 அடி போன பிறகு அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கி பொழுதே போயிடும். ஆமாம், பெரிய கதையாக இருக்குது, நான் சொல்கிறேன் இருங்க. அது அப்படி சபையில் வந்து நல்லா பாரு தான் தெரியுது. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அது உண்மையாக இந்த ரெக்கார்டெல்லாம் ஓப்பன் பண்ணால் அது பேர் தான் என்னது? புறம் கூறுதல். இப்படிப்பட்டவங்ககிட்ட தேவன் என்ன செய்ய மாட்டார்? தயவும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் வேலையில் கூட என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்களை பற்றி போட்டு கொடுக்குறது. இவர் மேலே வர்றதுக்கு இவர் மற்றவங்களை என்ன பண்ணுறாராம்? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படிப்பட்ட பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஜால்ரா தட்டலாம், தட்டினே இருந்தால் மேலே போயிடுவார்னு சொல்கிறான். கடைசியில் பார்த்து அவரே தட்டி வீட்டுக்கு போயிடுவார், வேறு ஆள் வந்துடுவாங்க. வேலை இடத்துல கூட ஜால்ரா தட்டுறவன் இல்லை, மற்றவங்களை போட்டு கொடுக்குறவன், கோட் சொல்கிறவன், புறங்குறவன் இருக்கிறான். அவனை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா டாப்பில் போகிற மாதிரி இருப்பான், கடைசியில் பார்த்தா மண்ணுக்குள்ளே இருப்பான். நீ பார்த்தா நீ எப்படி இருந்து அப்படியே இருப்பேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே கத்தவங்களை ஆசை வச்சா போதும். உடனே மேலே போகணுன்னு நினச்ச ஐஸ்வர்யான விளம்பரவர்கள் அநேக ஆக்கினைக்குள்ளே போய் விழுறாங்க. அந்த மாதிரி உண்மை இல்லாமல் கோட் சொல்லி மற்றவங்களை பழி தீர்த்து மேலே வர்ற அனுபவம் உள்ளவன் முடிவில் இரக்கமில்லாத ஒரு கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் கோட் சொல்லாமல் புறங்கூறாமல் உண்மையாக இருக்கிற ஆவியில் உண்மையாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாழ்க்கையில் வளர்ச்சியை தருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். இன்றைக்கி இந்த அடியில் இருக்கிறியா, நாளைக்கு ஒரு வளர்ச்சியை கற்று தரும். ஒரே நல்ல ஒரு மேலே போனோன்னு எல்லாரும் மேலேயும் இப்போ சொல்வார். அவர் ஒரு 2 பேர் மேலே சொல்கிறது இல்லை, எல்லார் மேலேயும் சொல்வார். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் என்ன இருக்கிறார் பூமியில், நீதிமானே அவர் ஒரு ஆள் தான் இல்லை. ஆண்டவரே மன்னிச்சா கூட இவர் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்கவே முடியாது. இது மன்னிக்க முடியாத குற்றம். தேவன் மன்னித்ததை நானே மன்னிக்காமல் இருக்கிறது எப்படி? நாம் பலர் அப்படி தான் இருக்கிறோம். சபையில் ஆவியில் உண்மை இருக்குதா? நீங்கள் நிறைய பேர் ஆவியில் உண்மையே இல்லை. சும்மா அந்நிய பாஷை கடான்னு பேசுகிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், வசனம் தெரியும், இது தெரியும், அது தெரியும்னு சொல்கிறோம். எல்லாமே தேவை. ஆனால் ஆவியில் உண்மை இருக்குதா? ஜீவியம் சரியாக இருக்குதா? இல்லையே. பல பேருக்கு இல்லை. ஊழியக்காரருக்கு என்ன சொல்ல போனால் ஊழியக்காரர்களுக்கே நிறைய பேருக்கு இல்லை. அதை பாருங்கள், அந்த உண்மை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில். நீங்கள் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், வளர்ச்சி இருக்குதா? இல்லை. அப்படி எப்படி ஆரம்பித்தோமோ அங்கேயே தான் நிற்குது. அது காரணம் வாய் சரியில்லை. இது வந்து ஆயில் சக்கரத்தை கொளுத்தி போடும், குடும்பமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். சரியான விதத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியில் உண்மை இல்லாத தன்மை இன்னொன்றையும் நாங்கள் வேதத்தில் காண்பிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அங்கே அனனியா சப்பீராள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க 3ஆம் வசனம். யார் இடத்துல உண்மை இல்லாமல் போயிட்டாங்கன்னா, பேதுருக்கிட்ட உண்மை இல்லாமல் போல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய்யை பேசிட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாருக்கு விரோதமாக பொய் பேசிட்டாங்க? கர்த்தருக்கா? எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குதுங்க, நல்லா கவனிங்க. பைபிளில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது. நீ பாவம் செஞ்சால் மன்னிப்பு இருக்குது, கொலை செஞ்சால் மன்னிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது. மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பைபிள் இருக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற குற்றம். அது ஊழியக்காரனை விட மாட்டார், விசுவாசியும் விடவே மாட்டார். பைபிளை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு இல்லை. இந்த அனனியா சபீரால் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. நான் ஒரு இடத்த வாங்குவேன், அந்த இடத்தை விற்பேன், அது அப்போஸ்தலர் பாதபடியில் கொண்டு வருவேன். ஏன்னா அந்த காலத்தில் அப்போஸ்தலர் பாதபடியில் எதை விட்டாலும் பொதுவானபடி அவரோட பாதத்தில் கொண்டு வந்து படைக்கிறது வழக்கமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க? வீட்டை நிலத்தை விற்றாங்க, நிலத்தை கொண்டு வந்து இப்போ படைக்க போகிறாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ண, ஒரு நல்ல ஊழியக்காரன், நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஊழியக்காரன், ஏன்னா உங்கள் பார்வையில் தான் ஊழியக்காரன் நல்லவனா கெட்டவனா? இப்போ உங்கள் பார்வையில் நல்ல ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? கொடுக்குறத வாங்கி சோதனை பண்ணணும், அப்படி தானே? அதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. ஆனால் அங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு? நீ இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தியா? இந்த கேள்வி ஒரு ஊழியக்காரன் கேட்கலாமா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், காணி கொண்டு வரீங்க, என்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ தான் இந்த மாதம் சம்பாதிச்சியா? இவ்வளோ தான் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்தாரா? கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அடுத்த மாதத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற அருமையான ஒரு சபை இருக்கிறது, இன்னையோடு இந்த சபைக்கு விடுமுறை லெட்டர் எழுதுகிறேன், இன்னையிலிருந்து இந்த சபைக்கு வரமாட்டேன், இப்படிக்கு உண்மை இல்லை,
விசுவாசி, மன்னித்து விடுங்கள், முடிந்தது. ஆனால் பேதுரு அப்போஸ்தலர் கேட்குறாரு, இவ்வளவுக்கு தான் வித்தையா? நான் கேட்க போகிறது இல்லைங்க, பயப்படாதீங்க. டக்குன்னு இவர் கேட்டு போகிறான்னு நினச்சி நான் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அங்கே பேதுரு கேட்குறாரு, எவ்வளோக்கு வித்தான்னு கேட்குறாரு. ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னதை ஆவியானவர் யாருக்கு சொல்லிட்டார்னா பேதுருக்கு சொல்லிவிட்டார். நாம் உண்மை இல்லாமல் சபையில் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், கர்த்தர் கனப்படுத்துகிற விஷயத்தில் உண்மையாக இல்லாமல் போனால் நீங்கள் நினைக்கலாம் நம்ம நயவஞ்சகமாக வச்சுட்டோன்னு. அந்த விஷயம் உனக்கு முன்பாக யாருக்கு வந்துருச்சுன்னா ஊழியக்காருக்கு வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? சில விஷயம் சொல்லும் போது நம்ம ஆளுங்களாம் டயர்ட் ஆகிடுங்க, எனக்கு தெரியும். அப்போ கொஞ்சம் தட்டினா தான் அவங்களுக்கு பூஸ்ட் ஆகும். பேதுருக்கு நான் யோசித்தேன், ஒரு நல்ல ஊழியக்காரனா அவங்க பண்ணோம். நல்ல ஊழியக்காரனா என்ன பண்ணப்பா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த 7 விதவை 2 காணிக்கை பெட்டியில் போட்டுச்சு, அழகாக ஜாம் பண்ணாங்க, அப்படி தானே? அப்படி உண்மை தானே? ஐஸ்வான் கட்டாக போட்டான், ஏற்றுக்கல, அந்த 2 பணத்தை கத்திர அங்கீகரிச்சார், அப்படி தானே? ஆனால் இங்கே ஆண்டவருக்கு பேதுரு என்ன கேட்குறாரு? அவன் வரான், அனனியா வரான். வந்த உடனே அவன் கொடுக்குறான், கையில் வாங்கிட்டார். இவ்வளோ தானா வித்து அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவ்வளோ தான் விற்றேன். அவர் எதுவும் பேசலை, சரின்னார். பொத்துன்னு விழுந்து செத்தவன் தான். அவனை தூக்கி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் மனைவி சப்பீரால் வரா, எவ்வளோவுக்கு வித்த? இதே கேள்வி ஒன்று தான், பதிலும் ஒன்று தான். அங்கே படித்து பாருங்கள், வீட்டுக்கு போனால் தெரியும். அவன் சொல்கிறா, ஆமாம் இவ்வளோ தான் விற்றேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் இதோ வந்துட்டுருக்குது, உன்னையும் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டார். உங்கள் இருதயம் ஒருமனப்பட்டது என்ன? இன்றைக்கி நிறைய பேர் எதில் ஒருமனப்படுறீங்களோ இல்லையான்னு தெரில. ஆவியில் உண்மை இல்லாமல் போகிறதெல்லாம் உண்மை வருது, ஒருமனம் வருது எல்லாருக்கும். ஆவியில் உண்மையாக இருக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில், கர்த்தருக்கு செய்கிற விஷயத்தில் உண்மையாக இருப்பான். நான் சொன்னேன் இல்லை, 4.5 லட்ச ரூபா லோன் போட்டேன். இப்போ 4.5 லட்ச ரூபாய் நான் ஆண்டுக்கு தசமாக கொடு, லோன் பணம் தான். 4.5 லட்ச ரூபா லோன் பணம் நான் போட்டு எடுத்தேன் லேண்டு வாங்க. இப்போ இதில் எவ்வளோ தசமாக நான் கொடுக்கணும்? பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படி 10%, புதிய ஏற்பாட்டின் முறைமைப்படி நீ விருப்பப்படுறத மனதின் விருப்பப்படி நிர்ணயித்ததை எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். கொடுக்காம கூட போயிரு, அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிறது. இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா, கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ கர்த்தருக்கு எதை கொடுக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரோ அதை செஞ்சு பார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இனி வரும் நாட்களையும் சொல்லுவேன். நான் சம்பாதித்த பணத்தை விட இன்றைக்கி குறைவாக தான் எனக்கு கர்த்தர் சந்திக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை நிறைவாக வச்சுருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ கர்த்தர் அதே உண்மையோடு நம்ம கூட இருப்பார். அதெல்லாம் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுத்து தான் அவரை பரிசோதிக்கிறதுல ஒரே ஆப்ஷன் தான். வேதத்தில் ஆண்டவரை சோதிக்கிறதுல ஒரே விஷயந்தான் இருக்குது. தசம பாகத்திலும் காணிக்கல தான் என்ன பண்ணோம்? சோதித்து பாருங்கள், கொடுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக சொல்லுங்கள். இந்த வசனத்தில் அவங்க பரிசுத்தாவினுக்கு பொய்யா இருந்தாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், வசனத்தில் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ ஆவியில் உண்மை இல்லாத கூட்டம் கர்த்தருடைய சமயத்தில் உண்மையில் இருக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்கறதுல உண்மை இல்லை. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசி பாருங்கள், மல்கியாவின் புஸ்தகம் 3:10 வாசிக்கும்போது வாசிங்க. மல்கியா 3:10 வேகமாக வாசிங்க. கவனிங்க, அதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வீட்டில் படிங்க, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான். எதினாலே என்னை வஞ்சிக்கிறீர்கள்? மல்கியா 3:8 எதினாலே என்னை வஞ்சிக்கிறீர்கள்? தசம்பாகத்திலும் காணிக்கைனாலே தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதினாலே கொடுக்கிறனா இல்லையா என்று சோதிக்கிறனா ஆலயத்திலே ஆகாரம் உண்டாய் இருக்கும்படிக்கு உங்களை தசம பாகங்களை காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும் சொல்லுங்கம்மா. உங்க எல்லாருக்கும் வேணாமா? இருங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் வாசி, எல்லாம் சேர்ந்து வாசி அந்த வசனத்தை. இடங்கொள்ளாமல் போக மட்டும். அப்போ கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்போ இடம் கொள்ளாமல்லாம் இப்போ இந்த இடம் ஒரு 20 அடி நினைக்கிறேன். இந்த இடத்த விட இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் யோசிப்பார். அதனால ஆபிரகாம் சொல்லப்படுது, சீமான் பூமி தாங்கலை. இப்போ கர்த்தர்கிட்டத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் உண்மையாக இருப்பார். கர்த்தர் கொடுக்கறதுல நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருப்பார்.
ரொம்ப சிம்பிளிஃபைடான பதில் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை சோதிக்கிறது ரெண்டே விஷயந்தான், காணிக்கையிலும் தசம பாகத்திலும். நீ உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொடுத்தா கர்த்தர் உன் குடும்பத்தில் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆவியிலே உண்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புறங்கு கூறக்கூடாது, மற்றவர்களை ஏசி பேசக்கூடாது, கோட் சொல்லக்கூடாது. இப்படி ஆவியிலே உண்மையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தயவும் இரக்கமும் தந்து கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு சொல்கிறாரு, வளர்ச்சியை கொண்டு வருவேன். அதுதான் 2 பேதுருல நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம், அவர்களை கர்த்தர் வளர செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டுமானால் ஆவியிலே உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது வேகமாக வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வேகமாக வாசிக்கணும். தானியேல் போதும், நான் இந்த வசனங்கள் மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை, வீட்டில் படிச்சிங்க. தானியேல் 6:4-5 தானியேலுக்கு விரோதமாக 3 பிரதானிகள் 120 தேசாதிபதிகள் ஒன்று கூடுறாங்க. எதுக்குன்னா தானியேலுக்கு மேலே எல்லா ராஜாக்களுடைய கண்களில் தானியேலுக்கு கிருபை கிடைக்குது. தானியேலுக்கு ரொம்ப ராஜா பிரியமாக இருக்கிறான், இவனை எப்படியாவது அமிழ்த்தி போடணும்னு. ஆனால் தானியேல் எப்படி இருக்கிறன்னா தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கிறான். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், மனுஷங்களுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கணும். அந்த ஜனங்க போய் இவன் ஏதாவது குற்றம் செய்வானா, இவன் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணுமான்னு தேடுறாங்க. அவனிடத்தில் குற்றமும் இல்லை, அவனிடத்தில் குறைவும் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் 6ஆம் அதிகாரத்தில். அவன் மேலே குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. இப்போ உங்களை பற்றி சொல்ல முடியுமா? உங்கள் பக்கத்து வீட்டில் தோண்ட ஆரம்பித்தோம்னா உங்கள் கதையை இன்றைக்கெல்லாம் கேட்டே இருக்கலாம், ரெக்கார்டு. நம்ம மேலே அவ்வளோ குற்றம் இருக்குது, அவ்வளோ குறைகள் இருக்குது. ஆனால் தானியேலை பற்றி தேடுறாங்க, விசாரிக்கிறேன், ஏதாவது பிடிச்சி இவனை தள்ளணும்னு நினைக்கிறாங்க. தானியேல் இடத்துல குற்றமும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. இந்த அனுபவம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பிரதிபலனை கொடுக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறது போல் அங்கே பாருங்கள், இவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் தேடி வராங்க. ஆனால் அவன் ஜெபிச்சா அவனை கொலை செய்வாங்க, சிங்கத்தின் கெபியில் போடுவாங்கன்னு தெரிந்திருந்தோம். முன் செய்து வந்தபடியே பலகணிகளுக்கு திறந்திருக்கிற பலகணிகளுக்கு நேராக தான் செய்து வந்தபடியே தன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜபத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அம்மா பார்க்குது இந்த அம்மா பார்க்குது, ஜபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சில பேர் ஜபமே வரல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, தானியேலுக்கு தெரியும் பத்திரத்தில் முத்திரை வைக்கப்பட்டிருக்குது, ஜபம் பண்ணால் சிங்க கேபி. ஆனால் தானியேல் பாருங்கள், அவங்க வர்றதும் தெரியல, இல்லை உள்ள அவங்க நுழைஞ்சு இவனை பிடிக்க போகிறதும் அவனுக்கு தெரியல, பத்திரம் வைக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஜபம் பண்ணும்போது இப்போ சில பேருக்கு ஜபம் பண்ணும்போது உள்ள ஆள் வந்தால் உடனே கண்ணு திறந்து பார்க்குறீங்க. சில பேர் ஜபம் பண்ணும்போது தான் அப்படியே கண்ணு திறந்து உருட்டி பார்க்குறது. ஏன்னா அரை கண்ணு, 1.5 கண்ணு, 3/4 கண்ணு, 1/4 கண்ணு, 1000 கண்ணு, இதெல்லாம் வருது, ஜபத்தில் தான் வருது உண்மையா. ஆனால் தானியேல் சிறை பிடிக்க வரவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நாம் சின்ன ஒரு பூச்சி காதுக்குள்ள இப்படி போச்சுனாலே முடிஞ்சு ஜபம், ஒரு கொசு இப்படி அப்படி போச்சுனாலே மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, ஜபம் க்ளோஸ். ஆனால் தானியேல் பிடிக்க கொலைகாரங்க வந்துட்டு இருக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு, சிறை பிடிக்க. ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த அபிஷேகம் இந்த வல்லம் உங்களுக்குள்ள இருக்குதா? எந்த சூழ்நிலையும் முழங்கால் படிட்டு எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நான் அப்படியே நின்று ஜெபிப்பேன். தானியேலுக்கு சத்துரு கூட்டிட்டாங்கன்னு தானியேலுக்கே தெரியும். இப்போ ஜபம் பண்ணாலும் கதை முடியும்னு தெரியும். இவ்வளோ நெருக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஜபம் பண்ணுறார். ஜபம் பண்ணால் பிரச்சனை தெரிஞ்சால் ஜபம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. நல்ல நாளே நான் பண்ணுறது இல்லை. ஆண்டவர் சொல்ல வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு. ஜபம் பண்ணுறதுல வெட்கப்படக்கூடாது. நடுரோட்டில் நின்று பண்ணினாலும் பண்ணணும், வீட்டில் பண்ணினாலும் பண்ணணும். நம்மளை பாதி பேர் ஜபனால வெக்கம் தான் வருது. சத்தம் போட்டு ஜபம் பண்ணால் யாருக்கா தெரிஞ்சிடும். பைபிள் சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு என்ன பண்ணாத தம்பி கேட்டு பாருங்கள். மலையில் ஜபம் பண்ணால் சுற்றி இருக்கிற 5 கிராமம் அலறும். மலையை சுற்றி இருக்கிற 5 கிராமமும் அலறும். தொண்டை கண்டெல்லாம் அவுட்டு தான். கீழே இறங்கி வரத்துக்குள்ளே கத்துற சவுண்டுக்கு தொண்டையே இருக்காது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க பழக முடியாதவன் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ வெட்கப்படுறானோ தான் வாழ்க்கையில் எல்லாரும் முன்னாடி வெட்கப்பட வேண்டும். இதை நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நீ வெட்கப்பட்டா மனுஷருக்கு முன்பாக நீ வெட்கப்படுவேன். தேவ சமூகத்தில் நீ வெட்கப்படாமல் இருந்தால் எந்த மனுஷருக்கு முன்பாக நீ வெட்கப்பட மாட்டேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒரே தவறு, தேவனுக்கு முன்பாக வெட்கப்படுறோம், வாழ்க்கை வெட்கமாக இருக்குது. தானியேல் பாருங்கள், பத்திரத்தில் முத்திரை வைக்கப்பட்டது, ஜெபம் பண்ணால் சிங்ககபின்னு தெரியும். ஆனால் தானியேல் ஒருபோதும் வெட்கப்படலை. தான் முன் செய்து வந்தபடியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். அதாவது தானியேலோட கர்த்தர் கூட இருந்தார்.
எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட வல்லமையும் ஜபத்திற்கு கர்த்தருக்குள்ள ஒரு உண்மைக்கு தடை வருமானால், நாம் முன் செய்து வந்தபடியே கர்த்தருக்குள்ள உண்மையான ஜபத்தில் நிற்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். அதே 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிக்கும் போது நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், ஆகையால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். நம்மை அழைச்சவர், நம்மை தெரிந்து கொண்டவர், இந்த ஜப ஜீவியத்துக்கு கொண்டு வந்தவர், அவர் உண்மை உள்ளவர். அதுக்கு நாம் என்ன பாத்திரமாக இருக்கணும்? ஜபத்தில் உண்மையாக இருந்து போராட பழக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோமா? 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம அப்படி ஜெபம் எவ்வளோ இருக்குது? 10 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம். சில பேருக்கு ஜெபமே இல்லை. சில சபைக்கு வந்தால் தான் ஜெபம். சிலருக்கு ஜெபம்னா என்னன்னே தெரியல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஜெபம் பண்ணுமா? இடைவிடாமல் ஜெபம். தானியேல் பண்ணது இடைவிடாது எப்பொழுதும் பண்ணுகிற ஜபம். ஒரே ஃபார்மெட். 6 to 8 ஜபனா 6 to 8, 4 to 5 ஜபனா 4 to 5. நம்ம அப்படி கிடையாது. தூங்கும் போது நேரம் கிடைக்கும், ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு ஆமீன் போட்டு பாடு. அது எங்கே ஊழியக்காரன் கத்த போகிறான், ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படி இல்லை, அப்படி பண்ண முடியாது. தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே ஜெபித்து கொண்டிருந்தான். ஜபம் செய்வதற்கு தடை வந்தாலும் ஜெபிக்க முடிகிறவன் முழங்காலும் முடக்கணும். தள்ளாடுகிற முழங்கால்களை முடக்கி நிமிர்த்தி ஜெபம் பண்ணுற அனுபவம் வேணும். தானியேல் அப்படி ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் தானியேல் கூட இருந்தார். 1 தெசலோனிக்கர் 5:23-24 அவர் நமக்குடைய சமூகத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஜப ஜீவியம் அபிஷேகத்தை மூடி போட்டு வச்சுருக்கிறீங்க. மத்திய 25 வாசிக்கும் போது, மத்திய 25, 26, 30 வாசிக்கும் போது பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை அக்கினி அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் கொண்டு போக சொல்கிறார். கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு 3 நபரை கூப்பிட்டார். எனக்கு விளக்க நேரம் இல்லை. மத்திய 25, 26, 30 வசனங்கள் அது இருக்குது. 30 மட்டும் வாசிங்க, வேகமாக வாசிங்க. 30 பாருங்க. உண்மையற்ற ஒரு ஊழியக்காரன் அவன் என்ன தெரியுமா? ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்காரு, ஜபஜீவியம் கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்காரு, ஆனால் கொளுத்த மாட்டான். நல்ல ஆவியில் அபிஷேகம் கொடுத்துருக்கா, வாயை திறக்க மாட்டான், வெக்கப்படுவான். நல்ல ஜபஜீவி இருக்க ஜபம் பண்ண மாட்டான். அவனுக்கு வரங்கள் கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுத்துருக்காரு, பயன்படுத்த மாட்டான். இனி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், ஜபஜீவியங்கள், வல்லமைகள், வரங்கள் வெட்கத்தினாலே மூடி போட்ட நேரங்கள் எத்தனை வச்சு பாருங்க. மற்ற 25ஆம் அதிகாரத்தில் 23 வாசிக்கும் போது அங்கே என்ன வசனம் வாசிக்கிறோம்? வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது பாருங்க. 5 தாளந்து ஒருத்தர் கொடுத்தாரு, 2 தாளந்து ஒருத்தர் கொடுத்தாரு, 1 தாளந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். 5 தாளந்து கொடுத்தவன் அதை 10 மாத்திரம், 2 தாளந்து கொடுத்தவன் 4 மாத்திரம், 1 தாளந்து கொடுத்தா மண்ணில் போட்டு புதைச்சி போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழைத்ததில் எத்தனை விசை ஜபம் செய்யும்படியாக அழைத்து வசனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உண்மையற்றவர்களாக எஜமானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் கொடுத்திருக்கிற தாளந்தை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிறோம். சில பேருக்கு ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிற வல்லமை கொடுத்துருப்பாரு, அந்த ஊழியம் செய்யணும். ஊழியக்காரர் தான் ஊழியம் செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன தாளந்து வச்சிருக்கான்னு தேடணும். ஒரு ஜப ஜீவியத்தில் நடத்துறதா இருக்கிறோம், ஒரு பெண்கள் மத்தியில் ஊழியமாக இருக்கிறோம், ஒரு சிக் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊழியமாக இருக்கலாம், பாவம் செய்கிற வாலிபர்களை சந்திக்கிறதா இருக்கலாம், சிறு குழந்தை ஊழியமாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை மூடி போடுறது இல்லை. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அவர்களோட அளவுக்கு தகுந்த போல தாளந்துகளை ஊற்றி வைத்திருக்கிறார். அந்த தாளந்த கிருபை நாம் தோண்டி எடுத்து அதை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். தானியேல் எல்லாவற்றும் சொல்கிறான், உண்மை இல்லை, ஜபம் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் தனக்குள்ள இருந்த தேவன் மேல் இருந்த வைராக்கியத்தை அவன் அதிகப்படுத்துகிறானே தவிர குறைக்கலை. நீ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோன்னா அப்படியே மூடி போட்டே வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் தாளந்துகளை மூடி போட்டதுனால தான் ஆண்டவர் வரும்போது சொல்கிறாரு, எஜமானுக்கு உண்மை இல்லாத ஊழியக்காரனே எங்கே போவ தெரியுமா? நீ அழுகைக்கு போவ. ஆனால் இந்த உண்மையாக இருந்த 5 தாளந்து வாங்கின 2 தாளந்து வாங்குங்க சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய ஆசீர்வாதத்தில் பிரவேசி. எஜமானுடைய ஆசீர்வாதத்தில் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தில் என்ன பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜபத்தில் கொஞ்சம் பலத்தில் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் ஜப ஜீவியத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகருக்கு அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. தானியேல் அந்த ஜப ஜீவியத்தை விடாமல் பற்றி கொண்டிருந்தான். கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 22, 23 வசனங்களை வேகமாக வாசிங்க. 23 வாசிங்க. 22 வாசிங்க, வேகமாக வாசிங்க. கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு முன்பாக வாசிங்க. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க
கொடுக்கப்பட்டிருக்கிற ஏரியாவுக்குள்ளே கொடுக்கப்பட்ட இடத்துல கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்யாமல் குற்றம் செய்யாமல் உண்மையாக இருக்கிற அனுபவம் இருந்தால் உங்களை தூக்கி போடுற சிங்க கெபியில் கூட கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். சிங்கத்தின் வாயை கட்டினதுக்கு காரணம் இருக்குது. தானியேல் சொன்ன ஜபத்தினால் மட்டுமல்ல, தானியேல் மனுஷுக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தான், கர்த்தருக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்திருக்கிறான். அதனால் நீதிக்கேடு செய்யாத அந்த தானியேலை கர்த்தர் தற்காத்து பாதுகாத்து கொண்டார். சிங்கம் நம்மளை மேலே அப்படியே எழும்புற மாதிரி இருக்கும், கெர்ச்சிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கி போட்டு அப்படியே வளைக்கணும், கொல்லணும்னு இருக்கலாம், பிசாசு எழும்பலாம். ஆனால் ஜெபிக்கிறவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன், எப்பேற்பட்ட சிங்கம் வந்தாலும் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறவராக இருக்கிறார். தானியேல் நீதிக்கேடு செய்யாதவன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது, தங்கள் ஜப ஜீவியத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அவளை தற்காத்து அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து அநேகருக்கு அதிகாரியாக மாற்று. அதனால் தானியேல் 6:28 வாசிக்கும் போது, தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாக முடிந்தது. இந்த 120 தேசாதிபதி இந்த 3 பிரதானிகளுக்கு முன்பாக கர்த்தர் தானியேல் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மனுஷனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக அவன் உண்மையாக இருந்தான், ஜபத்தில் உண்மையாக இருந்தான். கர்த்தர் இதை பார்த்தாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனே அநேகத்தில் அதிகாரியாக வைத்து விட்டார். அந்த தேசம் முழுமைக்கும் தானியேல் தான் அதிகாரி. தரியு ராஜாவின் காலத்தில், பெர்சியாவின் நாட்டு காலத்தில், கோரேசு நாட்டின் காலம், எந்த ராஜா வந்தாலும் சரி தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்கும். யார் வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த காட்சி வந்தாலும் சரி, யார் மாறினாலும் சரி, தேவனோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தானியேலுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், நம்முடைய காரியங்களை ஜெயமாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 4:24 வேகமாக வாசிக்கலாம். யோவான் 4:24 கவனிங்க, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. சமரியா நாட்டு பெண்ணு அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேடி வரா. அவள் தேடி வரும்போது அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றின் அருகே தண்ணி எடுக்கும்படியாக வருகிறாள். அவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும்படியாக வந்த நேரத்தில் ஆண்டவர் அவளை சந்தித்து, நீ நினைக்காத ஒரு தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி ஜீவ தண்ணீரை குறித்து அவளிடத்தில் பேசி அவளோடு கூட சொல்லும்போது அவள் உண்மையை ஒத்துக்கொண்டு தனக்கு இருந்த 5 புருஷர்களை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறாள். அங்கே நடந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை தொழுது கொள்ளுகளை எப்படி தொழுது கொள்ளணும்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் உயர்த்துகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை எப்படி தேவனை ஆராதிக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். சில பேர் ஆவியிலே நிரம்புறதே இல்லை, அபிஷேகம் இருக்குது, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறேன். அது ஆவியில் உண்மை இல்லாத தன்மை. ரெண்டாவது, ஆவியோடு உண்மையாக இருக்கணும். எப்படி உண்மையாக இருக்கணும் சொல்லுங்கள்? 2 காலத்தில் உண்மையாக இருக்கணும். ஒன்று வாசிங்க அந்த வசனம் திரும்ப. இப்பயாவது சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ளணும்? இப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்மகிட்ட என்ன வேணும்னா ஆவியும் வேணும், உண்மையும் வேணும். இந்த 2 அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மனுஷியை கவனிங்க. அந்த சமாரியா பெண்ணை பாவம் செய்தால் உண்மை இல்லாமல் தான் இருந்தால். 5 புருஷன் தாங்க, 5 புருஷனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து சந்தித்து பேசின உடனே இந்த ஜீவ தண்ணீராகிய அபிஷேகம் அவளுக்குள்ளே இறங்குது. இறங்கின உடனே பழைய குடத்தையும் வச்சுட்டா, பழைய வாழ்க்கையும் வச்சுட்டா. இப்போ ஊருக்குள்ளே போய் சொல்கிறா, நான் ஒருத்தரை பார்த்தேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான்னு சொல்லி கர்த்தருக்காக சாட்சியாக மாறி போனான். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறதான ஒரு உண்மை நமக்குள்ளே வரும்போது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல ஒரு உண்மை நமக்குள்ளே வந்தால் கர்த்தர் நம்மோடு கூட அநேகருக்கு நம்மை சாட்சியாக மாற்றி போடுவார். நாம் பாவிகளாக இருக்கலாம், நம்ம துன்மார்களாக இருக்கலாம், நம்ம அசுத்தங்களாக இருக்கலாம், நமக்குள்ள எத்தனையோ மாறுபாடான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது ஆவியோடு உண்மையோடு நம்மையே பலியாய் ஒப்பு கொடுக்குற அனுபவம் வரும்போது தேவன் நம்ம எப்படி மாற்றாருன்னா, எந்த இடத்துல நம்ம பாவிகள் முத்திரை கொடுத்தப்பட்டோமோ அதே இடத்துல நம்ம பரிசுத்த மனவாட்டிகளாக மாற்றுகிறார். அதனால தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம், புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். சரீரத்தை அப்படியே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ அது எப்படி தொழுது கொள்வாங்கன்னா ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவார்கள். இப்போ நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ரோமர் 12:1 புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஆராதனை என்பது முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து உண்மையோடு ஆராதிக்கிறது. சில நேரத்தில் ஆராதிக்கிறதுல பாதி பேர் உண்மை இல்லை, எல்லாரும் ஆராதிப்பாங்க, அவன் மட்டும் அமைதியாக நிற்பாங்க. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாம் ஆராதிச்சிருப்பான் பாஸ்டர், ஒருத்த மட்டும் மாவாட்டுவான். இப்படி மாவாட்டுறானா தெரியல, இப்படி மாவாட்டிகிட்டே இருப்பான். பார்த்துங்களா? இப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறானா இல்லை மாவாட்டுறானா
தெரியல அது என்ன மாவாட்டுறானா. அது சொல்கிறாரு 1 கிலோ அரிசி வாங்கி போட்டால் கூட அது அரிசி மாவே ஆயிரும், போய் தோசையை சுட்டுலான்றார். நான் சொன்னேன் சரி பாஸ்டர், எங்கள் சபையில் அப்படி இல்லை, ஒரு வேளை இருந்தால் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்க ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும், கையை உயர்த்தணும், கையை தட்டணும், சொல்லணும். அது வந்து எக்ஸசைஸ் மாதிரி. கையை தட்டு, வாயை தர, பாடு, கண்ணை மூடு, உள்ளவா, வெளியே இருக்காத. இது என்ன எக்ஸசைஸ் கிளாஸா இல்லை ஜிம் நடத்துறேண்ணா இல்லை யோகா கிளாஸா? கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கே ஒரு ஆவியில் உண்மை வேணும், உனக்கே ஒரு சரித்திர உண்மை வேணும். ஆவியோடு உண்மையோடு தொழுதுக்குள்ளே வந்துட்டா நீயே ஆண்டுக்குள்ளே உனக்குள்ளே ஆவியான நடத்துவார். உனக்குள்ளே ஆவியான இருந்தால் உன்னை ஆவியானவரே நடத்துவார். பாருங்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற ஒரு அனுபவம் அந்த சமரியா பெண்ணுக்கு வந்த உடனே தான் பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு புதிய சாட்சியாக கர்த்தருக்கு மாறிட்டா. நம்ம ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வந்துட்டோம்னா நம்ம அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் மாற்றி விடுவார். 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கும் போது உண்மை இல்லாதவர்களாக இருக்கிற நம்மை அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது போல அழைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய அநியாயங்களை யாவையும் நம்முடைய பாவங்களை யாவையும் நாம் அறிக்கையிட்டால் அவை எல்லாவற்றையும் சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவர். வாசிங்க வசனத்தை. எப்ப பாவ அறிக்கையும் சுத்திகரிப்பும் ஒரு சபைக்கு தேவை. அதனால தான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி காத்திருப்பு நேரத்தில் பாவங்களை சுத்திகரிங்க, அறிக்கை இடுங்க. முன்னதாகவே சுத்திகரிச்சுட்டு தான் அப்புறம் தான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வரணும். நம்ம அப்படி இல்லையே. 9 மணிக்கு ஆராதனைனா அப்போ தான் 9 மணிக்கு எழுந்து பார்க்குறோம். 9 மணி டைமு. அப்போ எப்படி ஆவியில் உண்மை வருமா? தொழுது கொள்ளுதல் ஆவியோட உண்மை வருமா? வராது. நாம் தான் 6 நாள் அவன் கூட வந்துட்டோம். 6 நாள் யாரு கூட இருக்கிறோம்? நம்ம நண்பர் இருக்கார்ல, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார்ல 6 நாள். யார்? உலகத்தின் அதிபதியாகிய உங்கள் நண்பர். 6 நாள் அவர் கூட ஜாலியாக இருந்துட்டு 7ஆம் நாள் வரும்போது என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் தெய்வீக பிரச்சனை எப்படி வந்துடும்? அதான் 6 நாள் அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. 7ஆம் நாள் இவரை வந்து ஆராதிக்கிற ஆண்டவரை, துதிக்கிற ஆண்டவரை எப்படி இன்னும் நேரம் வந்துடுவார்? தேவ சமூகத்தில் வரும்போது 1 யோவானில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை அறிந்து நிதானித்து அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மை உள்ளவரமாக இருக்கிறார். கவனிங்க, நீங்கள் நீதி உண்மை இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதெல்லாம் சொல்கிறாரு, நீ அறிக்கை மட்டும் பண்ணு, நான் உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறேன் சொல்லுங்கள். அந்த வசனத்தையாவது வாசிக்கலாமா? அது வசனத்தை படிங்க, அந்த லைனை மட்டும் படிங்க. பைபிள் மூடிட்டீங்க? சுத்திகரிப்பதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நிச்சயமாக என்ன பண்ண மாட்டான், இவன் உண்மை நீதிமாக இருக்க மாட்டான். அதனால் இவன்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கலாம், தயவு செய்து என்ன பண்ணிடு, சுத்திகரிச்சிரு. நான் என்ன பண்ணிடுறேன், ஒன்று கழிவிடு. நாம் என்ன சொல்கிறோம்? சுத்திகரிக்கிறதுக்கே எனக்கு உண்மை இல்லை, டைரக்ட் ப்ரொமோஷனில் வந்து என்னை கழுவிடுங்க ஆண்டவர். முடியுமா? நான் பாவ அறிக்கை பண்ண மாட்டேன், நான் சுத்திகரிக்க வரமாட்டேன், காத்திருப்புக்கு வரமாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு எப்படி இருக்கணும்? நீதியும் உண்மையுள்ளவருமாக இருந்து என்னை கழுவி அப்படியே பரலோகத்துக்கு ஃப்ளைட்டு ஒன்று வச்சு நேராக கூப்பிட்டு போய் சிங்காசனத்தில் வச்சுருங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். அப்படியே பரலோகமேன் சொந்தமேன்னு ஒரு பாட்டை பாடி பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி அனுப்பி விட்டுற வேண்டியதான். போவியா? நீ ஏன் போக மாட்ட? சொல்கிறனும் போக மாட்டான். அதனால ஆண்டு சொல்கிறாரு, தேவனை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தில், போராட்டங்களில், பாடுகளில், மரண பரியந்து உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். 2வது நான் உங்களுக்கு சொன்னேன், வீட்டில் இருக்கிறதுல உண்மையாக இருக்கிறவர்களுக்கு, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா முகமுகமாக பிரத்யட்சமாக கர்த்தர் பேசுகிறார். 3வது காரியத்தை நம்ம அங்கே வாசிக்கிறோம், ஆவியில் உண்மையாக இருந்து புறங்கூறாமல் கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? தயவை செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறதாக நம்ம படிக்கிறோம். 4வது காரியம் நாம் வாசிக்கிறோம், தானியோடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தி ஜெயமான வாழ்க்கை தந்து ஆசீர்வதிக்கிறார்.
ஐந்தாவது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொண்டால் நம்மை பரிசுத்தப்படுத்தி மனவாட்டியாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நீதியும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். இந்த 5 காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த காலவேளை தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார். முழங்கால் படி இல்லாமல் ஒருவேளை நாம் உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் தேவனத்துக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒருவேளை இத்தனை நாள் நீங்கள் தரித்திர வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் குறையப்பட்டு போன ஒரு வாழ்க்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு விசை கூட உங்களை தட்டி எழுப்பி உங்களை வாழ்க்கையை பரிபூர்ணத்தை தர வேண்டும். ஒரு 2 நிமிஷம் தான் நேரம் இருக்குது. தயவு செய்து எல்லாம் போராடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மை உள்ளதாக மாற்றிவிடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாக மாற்றி விடுங்க. ஆண்டவரே, உமக்கு உகந்த காணிக்கையாக என்னை மாற்றி விடுங்க.